Hi, hello, welcome to Earth Essence channel. நம்ம இன்னைக்கு என்ன இந்த வீடியோல பார்க்க போறோம் அப்படின்னா, அதாவது காமன் ப்ராப்ளம் எல்லாருக்குமே இருக்கக்கூடிய காமன் ப்ராப்ளம் ஓப்பன் போர்ஸ் ப்ராப்ளம். ஃபேஸ்ல பாத்தீங்கன்னா ஃபேஸ் வந்து ரொம்ப சாஃப்டா இல்லாம அந்த இடத்துல பாத்தீங்கன்னா நிறைய போர்ஸ் வந்து ஓப்பன் ஆயிட்டு இருக்கும். ஸோ அது வந்து ரொம்ப நல்லாவே தெரியும் நிறைய பேத்துக்கு. ஸோ அதனால வரக்கூடிய எல்லாருமே ஃபேஸ் பண்ணக்கூடிய ப்ராப்ளம்ஸ் அது ஏன் வருது, அதுக்கான டெர்மட்டாலஜிக்கல் ரெமெடி அந்த மாதிரி நிறைய இருக்கு. நம்ம நேச்சுரலான ஹோம் ரெமெடிஸ் வந்து அது ஃபுல்லா போக வைக்க முடியாது, பட் அதை மினிமைஸ் பண்ண முடியும், மினிமைஸ் பண்ணியும் காட்ட வைக்க முடியும். இப்போ இந்த வீடியோல நம்ம அதை தான் பார்க்க போறோம். சரி, இந்த ஓப்பன் போர்ஸ் வந்து எனக்கு மட்டும்தான் இருக்கா அப்படின்னா கிடையவே கிடையாதுங்க. உங்களுக்கு, எனக்கு, ஜென்ஸுக்கு எல்லாத்துக்குமே இந்த ஓப்பன் போர்ஸ்ங்கிறது இருக்கு. ஃபேஸ்ல வந்து குட்டி குட்டி தொலைகள் கிட்டத்தட்ட மில்லியன்ஸ் ஆஃப் தொலைகள் இருக்கும். நம்மளுக்கு வந்து வெளியில இருந்து இப்ப நம்ம ஸ்கின் எல்லாம் நம்ம போடுறோம் பாத்தீங்களா, நல்ல இது எல்லாமே துளைகள் வழியா தான் உள்ளுக்க போகுது. அதே மாதிரி உள்ளுக்குள்ள இருக்கிற நம்மளுக்கு வேண்டாததெல்லாம் அதுல வழியா வெளியில வருது. சோ இதுக்குதான் இந்த குட்டி குட்டி தொலைகள் நம்ம உடம்புல வந்து அவசியமா இருக்கணும். அப்பதான் நம்ம வந்து நீங்க ஹெர்ப்ஸ் போடுறீங்க, ஃபேஸ் பேக் போடுறீங்க, எல்லாம் போடுறீங்க அப்படின்னா அது எல்லாமே உள்ளுக்கு அப்சர்வ் ஆயிட்டு போகும். அதனால அது ஒரு பாத்வே தான். உள்ளுக்குள்ள வந்து நம்ம ரொம்ப வேர்த்து வடிஞ்சு ஸ்வெட் வந்து உங்களுக்கு எப்படி வெளியில வரும், உள்ளுக்குள்ள வர கெட்ட நீர்ல நம்மளுக்கு எப்படி வெளியில வரும், இந்த குட்டி குட்டி போர்ஸா இருக்கிற வழியா தான் நம்மளுக்கு வந்து இந்த கெட்ட நீர் எல்லாமே வந்து வெளியில வரும். மெயினா வந்து இந்த ஓப்பன் போர்ஸ் வந்து யாருக்கெல்லாம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா மெயினா ஆயிலி ஸ்கின் அண்ட் ஆக்னே ப்ரோன் ஸ்கின். இந்த ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு வந்து அந்த போர்ஸ் வந்து நல்லா தெரியும். ஏன்னா நம்மளுக்கு ஸ்கின் பாத்தீங்கன்னா ஆயிலி அண்ட் ஆக்னே போர் இருக்கிறதுனால ஒரு நல்ல ஒரு ஷைனிங் லுக் கொடுக்கும் போது அந்த போர்ஸ் வந்து கொஞ்சம் விசிபிளா தெரியும். ரெண்டாவது பாத்தீங்கன்னா நம்ம வயசு ஆக ஆக என்ன ஆகும் அப்படின்னா ஸ்கின்ல இருக்கிற அந்த எலாஸ்டிக் தன்மை வந்து கொஞ்சம் லூஸ் ஆயிட்டு போகும். அப்ப என்ன ஆகுனா குட்டி குட்டியா இருக்கிற போர்ஸ் வந்து பெருசா விரிஞ்சு தெரியும். சோ இந்த ரெண்டு ரீசன்னாலதான் மெயினா நம்மளுக்கு ஓப்பன் போர்ஸ் வந்து விசிபிளா தெரிகிறது. நார்மலா அந்த போர்ஸ் இருந்தா நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது, ஏன்னா அது இருந்துதான் ஆகணும். அதே இது வந்து கொஞ்சம் பெருசா தெரியும் போது பக்கத்துல இருக்கவங்களுக்கு தெரியும் போதுதான் நம்மளுக்கு ப்ராப்ளமா இருக்கும். சோ இதோட இன்னொன்னு மூணாவது இருக்கு. அது எப்படி அப்படின்னா கிட்டத்தட்ட குழி குழி மாதிரி உங்களுக்கு வருது. அது வந்து உங்களுக்கு அந்த இதனால துளைகள்னால பெருசா ஆகுறதுனால இந்த ஏஜ்னால வர்றது கிடையாதுங்க. ஆக்னே அந்த மாதிரி பிம்பிள்ஸ் இருக்கும்போது கிள்ளி விட்டுருவீங்க. சோ கிள்ளி விட்டோன்னா அந்த இடத்துல தழும்பு வடு மாதிரி ஆயிட்டு அந்த மாதிரி குழி வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. அது வேற இது வேற. அதே மாதிரி ஆக்னே ப்ரோன் ஸ்கின்ல பாத்தீங்க அப்படின்னா மேல வந்து நம்மளுக்கு ஒயிட் கலரா வரும். அந்த ஒயிட் கலர்ல நம்ம ஏதாச்சும் அப்ளை பண்ணி அது உடஞ்சு வரும்போது உள்ளுக்குள்ள அது ஒரு வடு மாதிரி வரும். சோ அது வந்து உங்களுக்கு டார்க் ஸ்பாட்ஸ் மாதிரி இருக்கும். சில சமயம் அது குழி மாதிரியே ஃபார்ம் ஆகும். இது வேற, அது கொஞ்சம் வேற. அதுவும் அதோட சேர்த்து உங்களுக்கு வந்து காமிக்கும். இந்த ஏஜ்னால நம்மளுக்கு வரக்கூடிய இது எதனால வரும்னா, நீங்க ஓவரா சன்ல வந்து எக்ஸ்போஸ் ஆகுறீங்க, வெளியில ஓவரா போறீங்க, வெளியே அவுட் சைட் ஃபீல்ட் ஒர்க் எல்லாம் நிறைய இருக்கு. அப்படிங்கும் போது வந்து உங்களுக்கு அந்த ஏஜிங் ப்ராசஸ் சீக்கிரமா நடக்கும். அது ஒரு ரீசன் இருக்கு. இன்னொன்னு வந்து நல்ல எண்ணெய் உள்ள சாப்பாடு, நிறைய ஆயில் ஃப்ரைட் ஃபுட்ஸ், நான் பிரெஞ்ச் ஃப்ரை சாப்பிடுறேன், அதே மாதிரி ஜங்க் ஃபுட்ஸ், லேஸ், இந்த மாதிரி ஐட்டம்ஸ்ல நிறைய நீங்க சாப்பிடுறவங்களா இருந்தா டெஃபினட்டா அந்த போர்ஸ் வந்து உங்களுக்கு சீக்கிரமா அந்த ஸ்கின் வந்து கொலாஜனை லூஸ் பண்ணி ஏஜ்டா இருக்கும். அதே மாதிரி வந்து ஆயிலி நிறைய செக்ரேட் ஆகும். ஓகே, இப்ப போர்ஸை வந்து நம்ம ஹைட் பண்ண முடியாது அப்படின்னா தாராளமா ஹைட் பண்ணலாங்க, பட் கன்சிஸ்டன்டா பண்ண. இப்ப நீங்க வந்து ஒரு ஃபேஸ் பேக் யூஸ் பண்றீங்க அப்படின்னா ஒரு 2 தடவை போட்டுட்டு ஐயோ நம்மளுக்கு என்ன இன்னும் நம்மளுக்கு ஃபேஸ்ல எதுவுமே தெரியலையே அப்படின்னா எதுவுமே தாங்க தெரியாது. அட்லீஸ்ட் மினிமம் ஒரு 6 to 1 month வரைக்குமாச்சும் அதை கண்டினியூஸா நீங்க போட்டாதான் கொஞ்சமாச்சும் ரிசல்ட்ஸ் தெரியும். யூஸ்வலா நிறைய பேர் நான் பார்த்திருக்கேன் 3 years வரைக்கும் கூட அவங்க வந்து பண்ணிருக்காங்க. சோ பண்ணதுக்கு அப்புறம் கூட அவங்களுக்கு வந்து ரிசல்ட்ஸ் விசிபிளா தெரிஞ்சது. நம்ம போறது நேச்சுரல். இது நீங்க கெமிக்கல்ஸ் அது இது யூஸ் பண்ணி போறதா இருந்தா தாராளமா அதோட இது வந்து நம்மளுக்கு டிஃப்ரெண்டா தெரியும். சோ இப்ப நம்ம நேச்சுரல் இதுலதான் பண்ண போறோம். என்ன பண்ணக்கூடாதுன்னா ஸ்க்ரப் பண்ணக்கூடாது. நம்மளுக்கு போர்ஸ் இருக்கு, நம்ம ஸ்க்ரப் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு அந்த போர்ஸ் எல்லாம் சரியாய் காமிச்சிடும் சொன்னீங்க அப்படின்னா அது வந்து ரொம்ப மிகப்பெரிய தப்பு. சரி, ஒழுங்கா வாஷ் பண்ணலன்னா அது போய் அந்த தொலைகளுக்குள்ள போய் அந்த பெரிய லார்ஜ் போர்ஸ்குள்ள போய் அடைச்சுக்கும். அது நம்மளுக்கு அடுத்த ஒரு தலைவலியில கொண்டு வந்து அடுத்த என்ன ஒரு இதுன்னா உங்களுக்கு வந்து டோனர்ஸ்ல வந்து போர்ஸை மினிமைஸ் பண்றதுக்கு கன்சிஸ்டன்டா பண்ணணும். அதை பத்தின வீடியோ நெக்ஸ்ட் நான் உங்களுக்கு. ஸோ டெஃபினட்டா உங்களுக்கு ஆயிலி ஸ்கின்னா இருந்தாலும் சரி, ட்ரை ஸ்கின்னா இருந்தாலும் சரி, நீங்க ஃபேஸை மாய்ஸ்சரைஸ் பண்ணணும். இப்ப பாத்தீங்க அப்படின்னா நான் வந்து மாய்ஸ்சரைஸ் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு ஆயிலி ஆக்னே ப்ரோன் ஸ்கின், பட் ஆனா ஒரு ஜெல் பேஸ்ட் மாய்ஸ்சரைசர் நான் யூஸ் பண்ணிருக்கேன்.
நீங்க ட்ரை ஸ்கின்னா இருந்தீங்க அப்படின்னா கிரீம் பேஸ்ட் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுங்க. அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஆயிலி ஆக்னே ப்ரோன் ஸ்கின்னா இருந்தது அப்படின்னா ஜெல் வைஸ் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணலாம். சொல்ல போனா ஆலோவேரா ஜெல் அந்த மாதிரி ஜெல்ஸ் நீங்க தாராளமா யூஸ் பண்ணலாம். சோ இதுதான் உங்களுக்கு மெயின் இது நீங்க போர்ஸ பத்தி தெரிஞ்சுக்க வேண்டியது. பட் அதோட ரெமிடிஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா டோனர்ஸ் வந்து இதோட கண்டினியூவேஷன் ஆஃப் வீடியோல நான் சொல்றேன். அதே மாதிரி ஃபேஸ் பேக்ஸும் நான் வந்து கண்டினியூவேஷன் ஆஃப் வீடியோல சொல்றேன். சோ நேச்சுரலா டிஐஒய்ஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆலோவேரா இருக்கு இல்லையா, சோத்துக்கத்தால ஒரு மெயின் இது இந்த இதுக்கு அதுவும் யூஸ் பண்ணலாம். ஐஸ் கியூப்ஸும் யூஸ் பண்ணலாம். என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆலோவேரா வந்து நல்லா அரைச்சிட்டு ஐஸ் கியூப் ட்ரேஸ்ல வந்து அதை ஃபில் பண்ணிட்டு அதை ஃப்ரீஸ் பண்ணி ஒரு 4 hours கழிச்சு ஏர்லி மார்னிங் நீங்க எந்திரிச்ச உடனே வந்து ஒரு கியூப் எடுத்து ஒரு டவல்ல ராப் பண்ணி ஃபேஸ்ல இங்க நீங்க வச்சீங்க அப்படின்னா நாளடைவுல போர்ஸ் வந்து மினிமைஸ் பண்ணி உங்களுக்கு காமிக்கும். சோ இது ஒரு சூப்பரான ரெமிடி. அடுத்தது பாத்தீங்கன்னா ஒரு நேச்சுரல் ரெமிடிஸ் எல்லாமே தினம் ஒரு 3 லிட்டர் ஆச்சு தண்ணி குடிக்கணுங்க. தண்ணி குடிக்க என்ன ஆகும்னா உடம்புல இருக்கிற கெட்டதெல்லாம் வெளியே ஏத்திடுவோம். அப்ப வந்து ஸ்கின் நம்மளுக்கு நல்லா பளபளப்பா சூப்பரா இருக்கும். சோ 2வது இது. 3வது பாத்தீங்க அப்படின்னா ஏபிசி ஜூஸ், ஆப்பிள், பீட்ரூட், குக்கும்பர், கேரட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். சோ இந்த ஆப்பிள், பீட்ரூட், குக்கும்பர் ஜூஸ் வந்து நீங்க டெய்லி குடிச்சிட்டு வர சருமத்துல வந்து உங்களுக்கு க்ளோயிங் ஸ்கின்னும் கொடுக்கும். அந்த போர்ஸும் நாளடைவுல வந்து க்ளோஸ் ஆகுறதையும் நீங்க பார்க்கலாம். போர்ஸை கம்மி பண்றதுக்கு அடுத்தது ஸ்டீம் கூட நீங்க பண்ணலாம். ஸ்டீம் பண்ணீங்கனாலும் போர்ஸ் வந்து மினிமைஸ் ஆகும். இதுல வந்து நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க நிறைய ஆசிட் டைப்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு. சொல்ல போனா சாலிசைலிக் ஆசிட், ஹைலரோனிக் ஆசிட். சோ இதுல எனக்கு சொல்ல போனா ரெட்டினால் ஒர்க் ஆகும். அந்த ரெட்டினாலும் நம்ம நேச்சுரலா ட்ரை பண்ணும்போது வந்து அதோட நேச்சுரல் இன்கிரீடியன்ஸ் போடுவது அவ்வளவு ஒர்க் ஆகாதுங்க. இது வந்து ஒரு டெர்மட்டாலஜிஸ்ட் கேட்டீங்கன்னா அவங்க வந்து பார்மாசூட்டிக்கல் கம்பெனிஸ்ல இருந்து ஒரு சஜஸ்ட் பண்ணுவாங்க. சோ அத வந்து எக்ஸ்ட்ரீமா இருக்கும் போது நீங்க போலாமே தவிர பிகினிங்கா இருக்கும் போது வந்து நான் சொன்ன மாதிரி இந்த ஐஸ் பேக் போட்டுக்கலாம். அதே மாதிரி கிளே மாஸ்க்ல உங்களுக்கு என்னென்ன இருக்கும் அப்படின்னா முல்தானி மெட்டி, ஆவாரப்பூ, டர்மரிக், ஆலோவேரா, அப்புறம் வந்து லெமன், அரிசி தண்ணி, கியூக்கும்பர், இதெல்லாமே உங்களுக்கு வந்து அந்த கிளே மாஸ்க்ல இருக்கும். அதுல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா டெஃபினட்டா வாட்டர் ஆட் பண்ணக்கூடாதுங்க. ரோஸ் வாட்டர் தான் ஆட் பண்ணணும். ஏன்னா வாட்டர்ல நிறைய ஜெர்ம்ஸ் இருக்கும், மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் நிறைய இருக்கும். அதுல மிக்ஸ் பண்ணி போட்டீங்கன்னா வெளியில இருக்கிறது திருப்பி உங்க முகத்துல ஏறிக்கும். சோ அதனால நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ரோஸ் வாட்டர் பெஸ்ட். அப்படின்னா ஆலோவேரா ஜெல் வாங்கி நீங்க யூஸ் பண்ணுங்க. சோ அதை வந்து ஃபேஸ்ல அப்ளை பண்ணீங்க அப்படின்னா வீக்லி வந்து ட்வைஸ் ஆர் த்ரைஸ் மட்டும் அப்ளை பண்ணுங்க. ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்க அப்ளை பண்ணுங்க. இன்கேஸ் வந்து ட்ரை ஸ்கின்னா இருக்கிறவங்க நீங்க கிளே மாஸ்க் அப்ளை பண்ணீங்கன்னா இன்னும் ஃபேஸ் ட்ரை ஆயிடும். நீங்க வந்து நார்மல் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து போர்ஸ் ரொம்ப இருக்கு. இன்கேஸ் வந்து உங்களால அந்த டெய்லி அந்த பேக்ஸ் வந்து உங்களால ரெடி பண்ண முடியல அப்படின்னா இது வந்து என்னோட கம்பெனியோட இது போர்ஸ் டைட்டனிங் பேக் 100 கிராம் இதுல இருக்கும். 100 கிராம் வந்து 150 rupeesக்கு சேல் இது ஆகுது. சோ இது பாத்தீங்க அப்படின்னா வெப்சைட், அமேசான் எல்லாத்துலயுமே அவைலபிளா இருக்கும். கீழே வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன். சோ வேணுங்கிறவங்க வாட்ஸ்அப் பண்ணியும் வாங்கிக்கலாம். சோ இதுல என்ன இருக்கு அப்படின்னா நீங்க சொன்ன மாதிரி கிளே, முல்தானி மெட்டி கிளே, ஆலோவேரா பவுடர்ஸ் இருக்கு, அது மாதிரி குக்கும்பர்ல பவுடர்ஸ் இருக்கு. எல்லாமே கரெக்ட் ப்ரொபோர்ஷன்ஸ்ல உங்களுக்கு இருக்கும். ரஹசல் கிளே, அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா பென்டனைட் கிளே, சாண்டல்வுட் பவுடர்ஸ், அந்த மாதிரி எல்லாமே போட்டிருக்கு. சோ இது வந்து உங்களுக்கு போர்ஸை வந்து டைட்டன் பண்ணி கொடுக்கும். இம்மீடியட்டா கிடையாது. நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் டைம் எடுக்கும். கன்சிஸ்டன்டா இதுல என்ன பண்றீங்க அப்படின்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு போதும் எடுத்துட்டு ரோஸ் வாட்டர் இல்லாட்டினா ஆலோவேரா ஜெல், இது 2 தான் யூஸ் பண்ணுங்க. பால் கூட நீங்க யூஸ் பண்ணலாம். பட் ஆயிலி ஸ்கின்னா இருக்கிறவங்க பால் யூஸ் பண்ண வேண்டாம். பெஸ்ட் ரோஸ் வாட்டர் இருந்ததுன்னா ரோஸ் வாட்டரை ஊத்தி மிக்ஸ் பண்ணிட்டு அதுல அப்ளை பண்ணி விடுங்க. ஓகேங்களா? சொல்ல போனா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்க தாராளமா இதை வந்து அப்ளை பண்ணிட்டு வாஷ் பண்ணலாம். நாளடைவுல போர்ஸ் வந்து மினிமைஸ் பண்ணி உங்களுக்கு காமிக்கும். ஓகேவா? சோ இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து டார்க் சர்க்கிள்ஸ், அண்டர் டார்க் சர்க்கிள்ஸ் பிளஸ் வந்து உங்களுக்கு பிம்பிள்ஸ் கம்மி பண்றதுக்கு இதுக்கான ரெமிடிஸோட, ஹோம் ரெமிடிஸோட அஸ் வெல் அஸ் மற்ற ரெமிடிஸோட நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோல வரேன். சோ பார்த்துட்டே இருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மோர் டீடைல்ஸ் நான் உங்களுக்கு வந்து கொண்டு வரேன்.